வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு ஆதன் ஃபார்ம் வீடியோ பதிவில் ஒரு பழ வகையை பற்றி பார்க்க போகிறீங்க. நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் பைனாப்பிள். இந்த பைனாப்பிள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. பெரும்பாலும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் இந்த பைனாப்பிள் பார்க்கலாம். நான் கேரளாவுக்கு போகும்போது இந்த பைனாப்பிள் கன்றை வாங்கினேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பைனாப்பிள் கன்று இந்த தொட்டியில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக ஆகுது. இந்த 1.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு பக்கத்தில் இந்த பைனாப்பிள் வளர்ந்துருக்கு. கண்ணில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பூக்க தொடங்கியிருக்கு. இந்த தொட்டியில் வச்சு நான் சொன்ன 18 மாதங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய பூ தான் பைனாப்பிள் பூ. இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. பொதுவாக நீங்கள் பைனாப்பிள் பச்சை கலர் இலை தான் பார்த்துருப்பீங்க. இந்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் எல்லோ கலரும் இருக்குது. இதை வாங்கும்போது பொதுவாக ஒரு அலங்கார செடியாக தான் வாங்கினேன். நானே எதிர்பார்க்கல இந்த தொட்டியில் வைக்கும்போது இப்படி ஒரு ரம்மியமாக அழகாக வளரன்னு சொல்லி வச்சு 18 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பக்கு கன்று வந்திருக்கு. இதில் ஒரு பக்கு கன்று இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். 2 பக்கு கன்று, சைடில் ஒரு பக்கு கன்று, கீழே ஒரு பக்கு கன்று. இதை ஆங்கிலத்தில் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பூ பைனாப்பிள் பூ. இது பூக்க தொடங்கி 10 நாள் ஆகுது. ஸோ ஒரு பைனாப்பிள் என்பது 1000 பூ சேர்ந்து தான் ஒரு பழம் ஃபார்ம் ஆகும். இல்லை இங்கே பார்க்கக்கூடிய வயலட் கலர் தான் ஒவ்வொரு பூ. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பூ பூத்துருக்கு. அதுக்கு மேலே பூக்கக்கூடிய பூவும் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் இருக்குது, ஸ்லைட்டு ரெட்டிஷும் இருக்குது. இது மேலும் மேலும் நிறைய பூக்கள் ஃபார்ம் ஆகி வரும். ஸோ இது முடிக்க கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிரும். ஸோ பூத்தத்துலேருந்து பைனாப்பிள் பழம் ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 மாதம் ஆகும். அதுக்கேற்றவாறு தட்பவெப்பையை பொறுத்து இதெல்லாம். இந்த பூக்கள் தேனீக்களும் அட்ராக்ட் பண்ணும். பைனாப்பிள் பொதுவாக வறட்சி தாங்கக்கூடிய ஒரு பழ வகைகள். எக்காரணம் கொண்டும் பைனாப்பிள் செடிக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. காய போட்டு தான் ஊற்றுனியா தான் அந்த செடி ஆரோக்கியமாக வளரும். அதிகம் தண்ணீர் ஊற்றினா அந்த கன்று சீக்கிரம் அழுகி போயிடும். ஸோ வீட்டில் வாய்ப்பு இருந்தால் இந்த பைனாப்பிள் கன்றுகளை வளர்க்கலாம். ஸோ சிறிய அணுகுமுறையில் எளிய முறையில் இந்த பைனாப்பிள் செடியை வளர்த்து நமக்கும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக.